வணக்கம். Welcome to the World This Week, and this is your professor talking after a very long time. ஆமாம், சில வாரங்களுக்கு பிறகு நம்ம இப்போ திருப்பி மீட் பண்ணுறோம். பார்ப்போம், ஒரு 2 வாரங்கள் என்ன நடந்தது அப்படி பார்ப்போம். அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் ஹமாஸுக்கான ஒரு போர். அந்த போர் அக்டோபர் 7 போன வருடம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையிலே கிடையாது. இது பல வருடங்களுக்காக 2 அமைப்பினருக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான். அப்படிப்பட்ட அந்த போராட்டத்துல யார் பக்கம் உண்மை இருக்கு, யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் துரோகம், வஞ்சம், எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. எப்படி சொல்றோம்னா, இப்ப பாருங்க, இப்ப மக்கள் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்க அக்டோபர் 7 பாலஸ்தீன்ல இருந்து காசால இருந்து ஹமாஸ் அமைப்பு, அது போராட்ட வீரர்கள்ன்றாங்க, தீவிரவாதிகள்ன்றாங்க. அவங்க சப்போஸ் அட்டாக் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, இப்படி ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட்டே கிடைச்சிருக்காரு. இப்போ அவங்களுக்கு ஒரு 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 எதிர்ப்பே இல்லாம உலக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய என்னதான் அவங்க தப்பு பண்ணாலும் அந்த இஸ்ரேலுக்கான ஒரு துக்க, ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்கு வராத மாதிரி தான் தெரியுது. எப்படி சொல்றேன்னா, இந்த அக்டோபர் 7 நடந்த அட்டாக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேசிவ் அட்டாக். இவங்க ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் போறாங்க. பாக்குறவங்க எல்லாரையும் சொல்றாங்க. அந்த ஹமாஸ்ல இருந்தவங்களே அதை லைவா போட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு இஸ்ரேல் ஆளுங்களை சாவடிச்சிட்டேன், எனக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது இது வெறும் அமைப்பினர் மட்டும் இல்லை, இது அவங்க ஒரு மதத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாவே நமக்கு தெரியுது. இது யாரு சைடுமே நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு. இவங்க ஹமாஸ் அமைப்பினர் அவங்க ஒரு மதத்தை அவங்க அந்த மத புத்தகத்துல இருக்க அந்த வரிக்குல ஒரு பெரிய நம்பிக்கையா வச்சு இந்த மாதிரி ஜூஸ் நம்மளுக்கு எதிரி அப்படி பார்த்து அவங்க நம்ம ஆலையை விடக்கூடாது, அது நடக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ஜூஸும் அவங்களுக்கு நடந்த அந்த முன்னாடி அந்த பிரச்சனைகளை நம்ம இங்க இவங்களை இங்க தங்க விட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றது. அவங்க ஹமாஸ் அமைப்பினர் கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. அந்த அக்டோபர் 7 நடந்த அந்த அட்டாக்னால இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட். இந்த மாதிரி சரி, இப்ப நம்ம அட்டாக் பண்ணலாம், நம்ம யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு உச்சக்கட்ட நிலைமை தான் இந்த ரஃபா ஒரு நோ ஃப்ரீ அந்த அட்டாக் பண்றாத இடம். ஷெல்டருக்கான ஒரு மக்கள் ரெஃப்யூஜ் கேம்ப் மாதிரி அதுல தங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அங்க நிறைய ஹாஸ்பிட்டல் ஒரு டென்ட் மாதிரி வச்சு அது மக்களை சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதுல ஒரு பாம் விடுது. அதுல 45 பேர் செத்து போறாங்க. இஸ்ரேல் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விவரம், எங்களுக்கு கிடைச்ச விவரங்கள் படி அங்க ஹமாஸ் அமைப்பினர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு தீவிரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர் நமக்கு அழிக்கணும்னு சொல்லி தான் நாங்க பாம்பு பண்ணோம். அது கேம்ப்ல போய் விழுவோம் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி, இதை பத்தி நாங்க இன்னும் விசாரணை எடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் அமைப்பினர் சொல்றாங்க. அதே மாதிரி ஹமாஸ் அமைப்பினர் இவங்க எங்களை கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உலக மக்கள் அனைத்துக்கும், எஸ்பெஷலி இஸ்லாமிஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஒரு பெரிய ஒரு போராட்டமா வெடிக்குது. ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்டே வைரல் ஆகுது, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் இருக்கவும் சரி, பல நாடுகள்ல இருக்க ஆளுங்களும் சரி, அதை
தன்னோட ஸ்டோரியோ இல்லை வந்து ஒரு போஸ்டோ வந்து எல்லாரும் வந்து போடுறாங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எப்படி என்ன பண்ணுறது, எப்படி எது யார் மேலே நியாயம் இருக்குது, எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. எதுவுமே எந்த சைடுமே நம்மளால எடுக்கவும் முடியாது. ஏன்னா 2 பேர் பக்கமும் தப்பு இருக்குது, 2 பேர் பக்கமும் நியாயமும் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய மீடியா பீப்புள் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புகழ்பெற்ற எம்ஜி ஸ்குவாட் மதன் கௌரி அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இஸ்ரேல் வந்து கொடுமை பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. பட் அதே மதன் கௌரி சரி, அவர் போல பல ஆளுங்களும் அதுதான் காஷ்மீர்லேயும் நடக்குது. காஷ்மீரில் வந்து நம்ம ஆளுங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கோவம் வருது. நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணணும் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அமாஸ் வந்து இஸ்ரேலில் போய் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம எதுவுமே யார் சைடுமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து வித் ஹேண்ட்ஸ் டவுன் இட்ஸ் ஒரு சுச்சுவேஷன் வந்து எதுவுமே நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஒன்லி திங் அவங்க 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை மூலியமா ஸ்மூத்தாக வந்து அவங்க மதத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்ம மனிதாபிமானம் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு போரை வந்து முடிவுக்கு வந்தாதான் உண்டு. அதை தவிர இஸ்ரேல் நெத்தன்யாஹு முடிவெடுத்தபடி அமாஸை ஒழிச்சுக்கிட்டு அது வந்து அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அது இன்னொரு விஷயம் வந்து நெத்தன்யாஹு இஸ் அண்டர் பிக் ப்ரெஷர். ஏன்னா அமாஸ் வந்து சும்மா அவங்க வந்து போல அட்டாக் பண்ணிட்டு உடனே போல, அவங்க வந்து ஹாஸ்டேஜஸ் வந்து கூப்பிட்டு வர போயிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்க நிலைமையில வந்து எதிர்கட்சிங்க எல்லாரும் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து என்ன, நீ எதுவுமே கவனிக்க மாட்டேன்ற, கண்டிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நெட்டன்யாஹுக்கு வந்து ஒரே ஒரு இது வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாதான் வந்து ஓகே இஸ் டூயிங் சம்திங் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அங்க இருக்க நாட்டு மக்களுக்கும் சரி, அங்க இருக்க எதிர்கட்சிக்கும் சரி, இது வந்து ஒரு பதில் சொல்ற மாதிரி தான். ஏன்னா எதிர்கட்சினா வந்து சொல்றாங்க, நீ என்ன போட்டு எடுக்கிற ஹாஸ்டேஜஸ் வந்து திரும்பி கூட்டு வரதுக்கு, நீ ஒன்றும் ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன்ற. அது வந்து இந்த ஆளுக்கு வந்து ப்ரெஷர் ஆகி இந்த ஆள் வந்து ஆஸ்கிங் தம் டு கோ ஆன் அட்டாக். ஸோ அதுதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. நான் மற்ற பக்கம்லாம் வந்து மதன் கௌரி வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எதிர்கட்சியில் வந்து அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எதிர்கட்சி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்னங்க ஆஸ்டேஜஸ் வந்து கூப்பிட்டு வர முடியல உங்களால், நீங்கள் என்ன பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து ஒரு பதில் தெரியல. இந்த ஆள் வந்து என்ன பண்ணால் பேச்சுவார்த்தையில் இங்கேயும் நடக்கிற மாதிரி தான் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் தான் வந்து அவங்க திரும்பி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து நடக்குது ஆக்சுவலாக. இஸ்ரேல்லையும் சரி, காசா ஸ்ட்ரிப்லையும் சரி, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமை தான். இதில் ஒரு சின்ன ப்ராக்ஸி நடக்குது யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும், அது வேற போயிட்டு இருக்கு. ஸோ அதே இந்த ப்ராக்ஸி வாரை பற்றி பேசும்போது இதே சமயத்தில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் 2 வீக்ஸில் வந்து ஈரானியன் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து தன்னோட உயிரை வந்து இழக்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் தான் எல்லாருக்குமே வந்து. ஏன்னா ஒரு கசாகிஸ்தானுக்கு வந்து ஒரு டேம் ஓப்பன் பண்ணுறதுக்காக போன மனுஷன் வந்து திரும்பி வரும்போது வந்து அன்யூஷுவல் ஒரு வெதர்னால வந்து சாப்பர் வந்து ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆகி இறந்துடுறாரு. ஸோ இது வந்து இந்த இப்ராஹிம் ரைசி வந்து ஹேஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் இன் மெனி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்தியா வந்து தன்னோட ஃப்ளாக் வந்து ஆஃப் பாதி கம்பத்தில் வந்து பறக்க விடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்ராஹிம் ரைசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஏன்னோ ஈரான் யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் வந்து தன்னோட வர்த்தகம், தன்னுடைய மரியாதைக்குரிய ஒரு நல்ல மனுஷனுக்காக இவங்க வந்து ஒரு தன்னோட நாட்டோட இந்தியா தன்னோட நாட்டோட ஃப்ளாகே வந்து பாதி கம்பத்தில் வந்து பறக்க விடுறாங்க. ஒன் டே மார்னிங் வரை வந்து பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சாதகமாக இருந்தது வந்து கேள்விப்படுறோம்.
இஸ் நோ மோர் நோ. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஈரான் எப்படி வந்து தன்னோட அடுத்த பாதைகளை வந்து கொடுத்தது. இது வந்து நியூஸ் வந்து படி பார்த்தா இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து தான் தன் கூட போன தளபதி வீரர் கூட சில பேர் இறந்திருக்காங்க. அதே 2 வாரங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து ஒரு போராட்டம் வெடிப்படுது. இதனால எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமா இருக்கு, சார்ஜஸ், ஃபியூல் விலை அதிகமா இருக்கு. என்ன எங்க இடத்துல இருந்து நீங்க ரிசோர்ஸ் எடுத்துட்டு எங்களுக்கே நீங்க வந்து அதிகமா டாக்ஸ் போடுறீங்க, சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து நடப்படுது. ஷபாஸ் ஷெரீஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சில பேர் வந்து சொல்றாங்க நம்ம இந்தியாவோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த காலத்திலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கிறார். வாய்ப்பு எப்படி வரணும்னா என்ன மேபி அட்டாக் பண்ண வரும். அப்படி அட்டாக் பண்ணாலும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சைனா வரும். அது கஷ்டம்தான். ஆல்ரெடி பாகிஸ்தான் தான் ஆக்குபை பண்ண சில இடம் வந்து சைனாக்காக ஒதுக்கி வர கொடுத்துருக்கு, அக்ஷின் சின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து மேபி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா வந்து பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தானா இல்லாம இருந்தா மேபி வாய்ப்புகள் இருக்கு. இந்த மதம் இப்போ ஆட்சி இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானை எவனாலே அழிக்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ட்ரீம் பிக் வித் எஸ்கே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒரு நல்ல பயங்கரமா பேசுறாரு. நிறைய யூடியூப் சேனல் பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீம் பிக். அவர் நல்ல கனவு பண்றாரு, நல்லா தெரியுது. அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. எல்லாமே பாகிஸ்தானாக போயிட்டு காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேரப்போது, சைனாவை நம்ம வந்து அழிக்க போறோம். நான் எப்படி பேசணும், ரியாலிட்டி பத்தி தான் பேசுறோம். எப்படி போயிட்டு இருக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து ஓகே, மோடி கவர்மெண்ட் ஃபாரின் பாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க. அதை வச்சு வி கேனாட் கம் டு கன்க்ளூட் இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து அழிஞ்சிரும், அது வந்து இந்தியாவோட சொந்தம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ப்ரப்போஸ் இன்னொரு தனி நாடா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத தவிர இந்தியாவோட சேர்றதுக்கு கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். மேபி அட்டாக் பண்ணா கூட அப்படி கூட இந்தியா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தனி நாடா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பங்களாதேஷ் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இந்தியா அட்டாக் பண்ணி முடியாது. அங்க இருக்க மக்களே வந்து போராட்டம் பண்ணி எப்படி பங்களாதேஷ்ல ஒரு போராட்டம் முடிச்சோ அந்த மாதிரி அங்க நடந்தாதான் அப்ப வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னா கிர்கிஸ்தான்ல நடந்த ஒரு விஷயம் தான். கிர்கிஸ்தான்ல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இந்தியன் சப்கான்டினென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு இஜிப்சியன் பையன் வந்து போயிட்டு லோக்கல் ஸ்டூடெண்ட்டை போய் அடிச்சிட்டான் போல. அதனால வந்து அது ஒரு பெரிய பரவலாக போய் இஜிப்சியன் ஸ்டூடெண்ட்ஸும் கிர்கிஸ்தான் ஸ்டூடெண்ட்டும் நடந்த விஷயம் வந்து கிர்கிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண போய் அங்கே போயிட்டு கிர்கிஸ்தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பயங்கரம் ஒரு பெரிய கலவரமாக போய் இங்கேருந்து அடித்து தூக்கி எல்லாரையும் திருப்பி ஊர் விட்டு அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் திரும்பி ஊருக்கு வர வந்தாங்க. சில ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இப்போ திரும்பி கிர்கிஸ்தான் போகிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை தவிர இந்த வாரம் என்ன நடந்ததுன்னா ஐபிஎல் எம்எஸ் தோனியோட கனவு வந்து ஏற்படுத்த முடியாம போயிடுச்சு. அவரோட கனவு முக்கியமா வந்து சென்னையில வந்து கடைசியா வந்து தான் ஒரு T20 கேமோட ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆர்சிபி வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. ஸோ அந்த கோபத்துல வந்து அவர் வந்து இருந்ததுல அதே சமயத்தில் ஆர்சிபின்னு போடும்போது தன்னோட செலிப்ரேஷன் ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ணாலும் அது ஒரு தோனி வெயிட் பண்ணிடலாம். பட் என்ன கடுப்பானது தெரியல. சரி, அது அவனுங்களும் ரொம்ப நேரம் எடுத்துட்டானுங்க ஆர்சிபியும். ஸோ அதனால அவர் வந்து கடுப்பாகி வந்து திரும்பி போயிட்டார். ஸோ எவ்ரி டைம் ஒரு குட் ஹேப்பனிங், ஒரு குட் எண்டிங் நடக்காது. பாருங்க, இப்போ ரோஹித் சர்மா எடுத்துக்கோ எக்ஸாம்பிள். பைபிளில் நிறைய ட்ரை பண்ணுது, ஒன்றும் முடியலையா, தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. அதே டீமோட திரும்பி போயிருக்காங்க T20 வேர்ல்டு கப்பு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
ஸோ மகேந்திர சிங் தோனியோட கனவு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்த சீசனில் வந்து 2025 கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய கனவு வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நல்ல மனுஷன், வெரி டேலண்டட். அன்ஃபார்ச்சுனேட்லி தூக்கி அடிச்சவர் வந்து அந்த கேட்சு 6 அடிக்க ட்ரை பண்ண இதே ஒரு 5 வருஷம் முன்னாடி இதே மாதிரி வச்சிருந்தாங்கன்னா 6 போயிருக்கும். நேரம் சரியில்லை, கேட்ச் போயிடுச்சு. ஃபைனலி ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபைனல்ஸ் 2 பிக் டீம்ஸ் போச்சு. கொல்கத்தா, SRH, ஹைதராபாத். ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஹைதராபாத் பொண்ணுன்னு. கடைசியில் பேட் கமின்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைச்சது. சும்மா இல்லாமலே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. ஸ்ரேயாஸ் ஐயர் லீட் பண்ணால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அசால்ட்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க தன்னுடைய IPL ட்ராஃபியை. வெரி நைஸ், குட் டு சி. ஒரு இந்தியன் கேப்டன் வந்து வின்னிங் அகேன்ஸ்ட் ஃபாரின் லெட் இந்தியன் சிட்டி டீம். பட் குட், வெரி குட். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேசணும்னா தலைவர் இளையராஜாவோட அட்டுலியம் தான். அவருக்கு வந்து என்ன தெரியல, அவருக்கு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரா இல்லை காசு வேணும்னு ஆசைப்படுறாரா? முன்னாடியே ரைஸ் பண்ணிருக்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படம் பிப்ரவரியில வந்தது. அவருக்கு வந்து அப்பயே அவருக்கு வந்து தெரியும் அவரோட பாட்டு வந்து யூஸ் பண்றாங்க. அவர் அப்பயே வந்து கேஸ் போட்டு ஏதாச்சும் வந்து சொல்லிருக்கலாம், இல்லை டைரக்டா வந்து கூட பேசிருக்கலாம். அப்போலாம் 7 இருந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் படம் நல்லா ரீச் ஆயிட்ட அப்புறம் 100 days வந்து கிராஸ் ஆயிட்ட அப்புறம் தலைவர் வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. இந்த மாதிரி வந்து என்னோட பாட்டு வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, இது என்ன லாஜிக்னே தெரியல. இவர் என்ன அந்த பாட்டு இவர் எழுதல, இந்த பாட்டுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது வந்து இவர் வந்து ஃப்ரீயாக போட்டாரு, இவரோட ஆல்பம் அது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது வந்து இவர் எல்லா பாட்டும் இவர் வந்து மியூசிக் போட்டா உடனே இவருக்கு தான் வந்து சில பேர் சொல்றாங்க அவரோட ஸ்டுடியோல வந்து இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணதெல்லாம் அவருக்கு வந்து சொந்தம். இது இந்த லாஜிக்கே புரியல. ஆக்சுவலா இந்தியன் மூவிஸ்ல வந்து போடுற சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்லி லிரிசிஸ்ட் சாங் எழுதி அதுக்கப்புறம் தான் மியூசிக் வந்து ஐ மீன் கம்போஸ் பண்ணி அதுக்கு வந்து ஆக்ட்ரஸ் இதே அந்த பாட்டுக்கு வேற கமலஹாசன் தவிர வேற எவனாச்சும் பாடியிருந்தா அந்த பாட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கணும் இளையராஜா. சும்மா எல்லாத்துக்கும் போயிட்டு கேஸ் போட்டு கடைசி காலத்துல வந்து பேரை கெடுத்துக்கிட்டு அசிங்கப்பட்டு எல்லாரும் அவர் வச்சு ஒரு படம் ஒரு எடுக்கிறாங்க. அப்ப தனுஷ் அவர் நடிக்கிறாரு. ஸோ இது வந்து எந்த லெவலுக்கு வந்து என்ன ஆசைப்படுறது தெரியல. தேவையில்லாம வந்து ஒரு ஆசைகள் இளையராஜாக்கு. ஏதாவது நான் அந்த நிலவில் இருந்துன்னா இந்த மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டேன். சரி என்னோட பாட்டை வந்து பயன்படுத்துறாங்க, அது எனக்கு தான் பெருமை. இவர் அதை வந்து சும்மா வந்து ரைஸ் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சு எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. வெரி புவர். இளையராஜாவோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்பார்க்கும். ஓகே, ஸோ சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இந்த வாரங்கள், இந்த 2 வாரங்கள் என்ன நடந்ததுன்னா பார்ப்போம். நான் ஒரு என்ன மாறுதுன்னு. Until then, this is Professor signing off. Take care.